ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ தக்காளி கிரேவி செய்ய போகிறேன். அதுக்காக தக்காளி, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை எடுத்துருக்கேன். எடுத்து எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு, எத்தனை தக்காளி எடுத்துருக்கேன்னா 5 தக்காளி, 4 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. பச்சை மிளகாயை நல்லா 2ஆக கீறி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் பொருளை வச்சு தான் இவ்வளோ தான் நான் எடுத்துருக்க பொருள். இதை வச்சு தான் நான் தக்காளி கிரேவி செய்ய போகிறேன். பாருங்க, எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கோம். கட் பண்ணி வச்சுருக்கேன்னா இப்போ சட்டி வச்சு, சட்டி காஞ்சோடனே ஆயில் ஊற்றுறேன். இப்போ ஆயில் ஒரு பார்த்தா 2-3 ஸ்பூன் வரும் ஆயில். அவ்வளோதான். ஆயில் காஞ்சோடனே சோம்பு தான் போட போகிறேன். சோம்புன்னு சொல்லலாம், அது பார்க்கும்போது நிறைய தெரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் சோம்பு தான் போட்டிருக்கேன். சோம்புன்னு சொல்லலாம், அது பெருஞ்சீரகம் சொல்லலாம். தாளிப்பு நல்லா புரியுதா? பொரிஞ்சோடனே இங்கே வெட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. பொரிஞ்சிடுச்சா? பொரிஞ்சிச்சு பாருங்கள், எப்படி கலர் மாறிடுச்சு. வெங்காயம் போடணும். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டு பச்சை மிளகாய் போட்டேன். பச்சை மிளகாய் போட்டோன்னா நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணுன்னா வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிடணும். பச்சை மிளகாய் நல்லா வெந்துடும். இன்னும் கலர் இப்படியே மாறிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. ஃபஸ்ட்டு போடும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா கிளறணும். கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு போடும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ இவ்வளோ நேரம் கழித்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே வருது. கருவேப்பிலை போடணும். தக்காளி போட்டு நல்லா சாஃப்டாக மாதிரி வேக வரையும் அப்படியே வச்சுட்டு இருக்கேன். கொஞ்சமாக லைட்டு உப்பு போட்டால் போதும். கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். நல்லா உப்பு போட்டு நல்லா நைஸ் எடுத்து நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சிடணும். நல்லா நைஸாக வரையும் வேக விடணும். இன்னும் மாறலை, அப்படியே தான் இருக்குது. அப்புறம் எப்படி இருக்கணும், நல்லா வேகணும். இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பழுத்த தக்காளியாக இருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படியும் எப்படி ரெட் கலரில் இருக்கணும் தக்காளி. காயாக இருக்கக்கூடாது. காயாக இருந்தால் அந்த கிரேவி கிடைக்காது. கிரேவி கலரும்
ரெட் கலரில் இருக்காது. பாருங்க எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படி கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படி கிண்டி விட்டுக்கிறணும். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தக்காளி முக்கில் அப்படியே சாஃப்டாகிடுச்சு முக்கிலா. இது நல்லா சாஃப்டாகணும். 1-2 அப்படியே இதாக இருக்குது, நல்லா சாஃப்டாகணும். நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ அப்படியே தக்காளி மை மாதிரி ஆகணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாகிடுச்சுன்னு. என்ன போடுவேன், கொஞ்சம் மிளகாத்தூளும் கொஞ்சம் குழம்பு தூள் மட்டும்தான், வேறு ஒன்றுமே கிடையாதுல்ல. ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகா போட்டுறதுனால காரமாக இருக்கும். கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் குழம்புத்தூள்னால் எல்லாம் குழம்பு கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த குழம்புத்தூளும் மிளகாத்தூளும். பாருங்கள் எப்படி சாஃப்டாகிடுச்சு, எப்படி நைஸ் ஆகிடுச்சு பாருங்கள் தக்காளி. இது நம்ம இட்லிக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம், ரைஸுக்கும் வச்சு சாப்பிட்லாம், சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி அரைச்சி சாப்பிடணும் இல்லை, இந்த மாதிரி வச்சு கூட சாப்பிட்லாம், பக்காவாக இருக்கும். பாருங்கள் எப்படி கலரில் இருக்கும் பார்த்தீங்களா. இப்படி தான் சாஃப்டாக இருக்கணும். அது பழுத்த தக்காளி அது மட்டும் தான் இந்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.